சூடான சுவையான குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ குருமாவுக்கு தேவையான பொருள் 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், பூண்டு 7 பல், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, லவங்கம் போட்டு கொஞ்சோண்டு சோம்பு. அரைக்க தேங்காய், சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். அதை ஃபஸ்ட்டு தேங்காயும் சோம்பையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கிட்டு சூடானட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சொட்டியும் இல்லை நம்ம தாளிக்க வச்சுருக்க பட்டை, கிராம்பு வச்சு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கலர் இந்த மாதிரி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனோட்டி நம்ம வச்சுருக்க அந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கினோட்டையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். அதனோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம். இதில் நம்ம மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சோண்டு உப்பு, வதங்கிறதுக்கு மட்டும்தானே உப்பு போட்டிருக்கோம். குருமாவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு நல்லா கொதி வரணும். இந்த மாதிரி கொதி வந்து பாருங்கள். அப்போ நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். போட்டு கிண்டி விட்டுக்கலாம். இன்னும் 2 கொதி நல்லா வந்துட்டியும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூடான சுவையான குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, பூரிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். பாய்.